பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த அண்மை செய்தி குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறார் பொன்முடி. குறிப்பாக 2006-11ஆம் ஆண்டு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் தீர்ப்பினுடைய நகல் இன்று கையில் கிடைக்கும். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகலை வைத்து மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து அதற்கு பிறகாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காரணமாக உச்சநீதிமன்றம் தொடர் விடுமுறையில் இருக்கும் என்பதால் அதற்கு பிறகு ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 30 நாட்கள் தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அந்த 30 நாட்களுக்குள் ஜாமீன் உள்ளிட்ட மற்ற விவகாரங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு அவர் பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே ஜனவரி 2ஆம் தேதி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.